நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு. சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஈஸி, பட் டைம் ஆகும், காலதாமதமாகும். இது பழமையான மற்றும் மலிவான ஒரு போக்குவரத்து முறை. பழமையானது. ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களாம் பார்த்துருப்போம். ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ சிந்து சமவெளி மக்களே முதல்ல ரோடெல்லாம் போடல. அவனுங்க ஆறில் தான் போயிட்டு வருவாங்க. எங்கே வரைக்கும் போனால் அங்கேருந்து மெசபடோமியா, எஜிப்து, அங்கே வரைக்கும் சிந்து சமவெளியிலேருந்து ஆறில் போய் அங்கேருந்து கடலில் போயிருக்கான். சிந்து சமவெளி கப்பல் அப்போவே வாணிபம் செஞ்சுருக்கான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி கப்பல் எப்படி மிதக்குதுன்னு கூட நமக்கு தெரில. கிட்ட காலேஜெலாம் படிக்கிறோம். நம்ம தானே, என்ன நடக்குது பாருங்கள். 4000 வருஷம். நடுவில் என்ன பண்ணிட்டானுங்க, கடவுள் பேரை சொல்லி எல்லாத்தையும் மக்கு சாம்பரியாணி ஆக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம தானே. சரி. கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு. ஃபிசிக்ஸில் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமாம். எவ்வளோ பெருசாக நீ கண்டெய்னர் உருவாகுறே அவ்வளோ பொருள் ஏற்றிக்கலாம். அவ்வளோ சரக்கு. அது ஒரு பெரிய கம்பசத்தரெலாம் இல்லை, ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நீர்வழி போக்குவரத்தாகும். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, குறைந்த எரிபொருள் செலவு, பெட்ரோல் செலவுலாம் கம்மியாகும், ரொம்ப கம்மி. ஃப்ரிக்ஷன் கம்மி இல்லை, தண்ணி மிதக்குது, தண்ணியில் வந்து ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிடும். அது வளப்பாக இருக்கிறனால ஃப்ரிக்ஷன் கம்மி. அதுவும் பார்த்தேன் காலையில். இது ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தால் கம்மியான செலவுலேயே என்ன பண்ணலாம், போக்குவரத்து செய்யலாம். உராய்வு செய். நீர்வழி போக்குவரத்து 2 வகை. உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி. உள்நாட்டு நீர்வழி ஆறுலலாம் இருக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி பண்ண முடியாது அவ்வளோவா. அப்புறம் பெரிய ஏரியெலாம் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கலாம். அப்புறம் கடல் வழி போக்குவரத்து வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கலாம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆறு, கால்வாய், மனுஷனாக வெட்டினது, ஏரி, காயல். கடற்கரை ஓரம் இருக்குல்ல, காயல். கேரளாலாம் அதிகமாக இருக்கும். சரியா? கொண்ட மிகப்பெரிய வலை பின்னல் அமைப்புடன் நடைபெற்று வருகிறது. நீர்வழி போக்குவரத்து நீரின் ஆழம், அகலம், தொடர் நீரோட்டத்தை பொறுத்து. நீரோட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல? என்ன நீரோட்டம்னா? இன்னும் எப்படி யோசிக்கிற? ஆர்த்திலே அர்த்தம் இருக்குது. நீர் எங்கே எதில் ஓடும்? ஆற்றுல ஓடும். அதுதான் நீரோட்டம். சரியா? ஆற்றுல ஓடுனா வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. அதுக்கு யோசிக்கிறீங்க. தண்ணி ஓடும், இந்த நீர் ஓட்டம். நீர் ஓடுது, கஷ்டம். அது கரண்ட். இது கடலில் இருக்கா நீரோட்டம், அதுக்கு பேர் கடல் நீரோட்டம். என்னாகும்? கடல் நீரோட்டம். அட்டன் பண்ணலையா அந்த கிளாஸ்லாம்? எல்லாம் பாருங்கள், வீடியோ பார்த்துருங்க. கடல் நீரோட்டம். ஓஷன் கரண்ட் என்ன? ஓஷன் கரண்ட்னா என்ன மேடம்? நீங்கள் சொல்லுங்கள். வெப்ப நீரோட்டமா? நான் என்ன வகையெல்லாம் கேட்கலாமா? அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். குளிர் நீரோட்டம் தான் ஓடணுமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில். கடலில் தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் என்னங்க இது பெரிய கேள்வி? அது ஃபேக்டாக கேட்டுவிட்டேன். வார்த்தைகளே அர்த்தம் இருக்குது. கடல் நீர். கடலில் தண்ணியும் ஒரு பக்கம் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதான் கடல் நீரோட்டம். குளிராக இருந்துச்சுன்னா குளிர் நீரோட்டம், வெப்பமாக இருந்தால் வெப்ப நீரோட்டம். வகையெல்லாம் நான் கேட்கல. கடல் நீரோட்டம்னா என்னென்னு கேட்குறேன். என்ன படிக்கிறீங்கன்னே தெரில. சரி விடுங்க. அடுத்தது மாறுங்கன்ற மாறவே மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்க தான் கரெக்டு. குழந்தைங்க பிடிச்சிட்றான். 7வது டியூஷன் எடுக்கணும் நீங்களாம். அங்கேருந்து மாற்றினா தான். அங்கே என்ன பண்ணுறான், 10 வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாந்தி எடுக்கிற பழக்கி விட்டானா பாவம். சரி இப்போயாவது மாறுங்கன்றேன், மாற மாட்டேங்கிறீங்க. என்னாச்சாமா, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த சாமியாருங்க, கார்ப்பரேட் சாமியாருங்களாம். ஒரு பருந்து வந்து ஒரு மரத்து மேலே முட்டையிட்டு இருந்துச்சாமா. பருந்துன்னா தெரியும்ல, அதோட உயரமாக யாரும் பறக்க முடியுமா? அது முட்டையிட்டு இருந்துச்சாமா. கழுகு. ஒரு குரங்கு என்ன பண்ணியிருக்கு, அங்கே போயிருக்குது. அதில் ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்து
கீழே கோழிலாம் இருக்குல்ல, அதோட அது ஒரு முட்டை இட்டுருக்கு, அதில் போட்டு போயிடுச்சாம்மா. கோழி முட்டை இட்டுருக்குல்ல, அதில் போட்டு போயிடுச்சாம்மா அந்த ஒரு முட்டையை. அப்புறம் கோழி என்ன பண்ணுது, அது அடக்காத்து பொரிச்சிருது, பருந்தியும் பொரிச்சிருச்சு, அதோட குஞ்சையும் பொரிச்சிருச்சு. ஒரே காலம் அந்த பறவை தானே எல்லாம் பொரிச்சிட்ருக்கு. அதில் ஒரு ஒரு பறவை மட்டும் இது பருந்து, மற்றதெல்லாம் அதோட கோழி சேர்ந்து அதுங்களோடையே வளருது. கோழி என்ன பண்ணும், பறக்குமா? பறக்கும், சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு பறந்துட்டு கீழே அவ்வளோதான். கிளறிக்கிட்டு இருக்குது, குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கு, குப்பை கிளறி திணிக்கிட்டு இருக்குது அந்த பருந்து சேர்ந்து. எந்த பருந்து? இந்த இது கூட பிறந்த பருந்தெல்லாம் முட்டையெல்லாம் பருந்தாகி மேலே பறந்துக்கிட்டு இருக்குது, எங்கே ஆகாயத்தில் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு தெரியல நம்ம பருந்துன்னு தெரில இதுக்கு. மற்ற கோழி குஞ்சோட சேர்ந்து அங்கே தான் பொறிக்கப்பட்டது, அதோட சேர்ந்து அந்த எது பொறிச்சு அந்த கோழியை பார்த்துட்டு இதுவும் கீழே நோண்டிகிட்டு இருக்கு. மேலே பார்த்தா மேலே பறந்துக்கிட்டு பார்க்குது, அடாடா நம்மளும் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு தெரில அதால் பறக்க முடியும்னு. ஏன்னா அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. அப்படி தான் இருக்கீங்க நீங்களாம். அங்கே போய் எங்கேயோ பறக்க வேண்டிய ஆளுங்க அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் பருந்து கோழி இல்லை, குப்பையை கிளறிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். உனக்கு வேணுன்னே அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ போட்டி நிறையா இருக்கும்ல, அப்புறம் எல்லோரும் மேலே வந்துடுவீங்க, அப்புறம் நான் உயர்ந்தவனு எப்படி காட்டுறது? அதுக்காக தான் அவங்களாம் அவ்வளோதான் சொல்லி வளர்த்து வச்சுருக்காங்க. சரியா? அந்த கதையை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதில் ஒரு பருந்து இதோட முட்டை போட்டுச்சுல அவங்க தாய், அந்த அந்த பருந்தோட கூண்டிலேருந்து ஒரு பருந்து வருது, சகோதர பருந்து வருது, இதுக்கிட்ட வந்து பேசுது. தம்பி, நீ இப்போ கோழி கிடையாது இங்கே கிளறிட்டு இருக்கிற, நீ பருந்துப்பா, நீ என்ன பண்ணலாம், என்னை மாரி பறக்க முடியுமா அப்படின்னு கூப்பிடுது. அதான் நான். சரியா? இப்படி சிறகு விரிச்சு என்ன பண்ணு, ஆட்டு என்னை மாதிரி பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த பருந்து. இந்த பருந்து போடாண்டு கோழி கிளறிக்கிட்டே இருக்குது, இன்னும் என்ன பண்ணுது, குப்பையை கிளறிக்கிட்டே இருக்குது. அதுதான் நீங்கள். சரியா? பாருங்கள், மாற்றுங்க, தயவு செஞ்சு மாறுங்க, கேள்வி கேளுங்க. முதல்ல வார்த்தைகளே அர்த்தம் இருக்குது, யோசிங்க. படிக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, என்னத்தை படிக்கிறீங்க? வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல். ஜப்பானுக்கார மாதிரி பறக்க வேண்டியவங்க நீங்களாம், இந்தியன்ஸாக இருக்கீங்க. இதை வீடியோ எவனாவது பார்த்தானா அதை தூக்கிட்டு துரத்துவான், இந்தியன்ஸை கேவலப்படுத்தினான். அட மூதேவி, உனக்கு நோய் இருக்குது, மென்டலாக இருக்கிற, சரி பண்ணணுன்டான் நான் சொல்கிறேன். நோய் இருக்குன்னு தான் சொல்லணும் நோயாளியை. ஐயோ நீ நோயாளின்ட்டான்னு தூக்கிட்டு வருவானுங்க. வரட்டும், பார்த்துக்கலாம். அந்த மாதிரி. சரி, உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி. சரி, என்ன சொல்ல வரேன்னு புரியுதா கதையோட கருத்து? இது என்ன வேறு மாதிரி சொல்லியிருக்கணும். ஒரு சிலர்லாம் புரிஞ்சு வந்துடுவானுங்க நான் சொல்கிறத. எங்கேயோ போயிருப்பான், அவனும் ஒரு லெவலுக்கு மேலே போகலை, எவனும் போக முடியல, போக மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அவன் லெவல் ஃபிக்ஸட், அவ்வளோதான். ஒன்று மண்டகண்ணு வந்துடும், ஏதாவது வந்துடும். அடுத்தது உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி பராமரிப்பு ஒழுங்குபடுத்துவதற்காக 1986 உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்படும். ஃபேக்ட் கேப்பா, நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவின் முக்கிய தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, ஹால்தியா முதல் அலகாபாத் வரைக்கும். ஹால்தியா வெஸ்ட் பெங்கால், அங்கேருந்து அலகாபாத் உத்தரப்பிரதேஷ். சரியா? அது வரைக்கும் என்ன நதி ஓடுதாங்க? கங்கை நதி. வெரி குட். மேப்புக்கு இப்போ ஏதாவது இருக்கா? இது வான்வழி போக்குவரத்துக்கு தான் வச்சுருக்கான். சரி, படத்துலேயே போட்டுட்டோம். சரியா? இங்கேருந்துங்க கங்கை. அதுக்கு மேலே தண்ணி அளவு குறைஞ்சிரும், அதனால் இருக்காது. 1620 கிலோமீட்டர். அப்படியாப்பா. கங்கை, பாகிரதி, ஹூக்ளி, இது 3 ஆறுகளுடன் இணைந்து செயல்படுதாம். கங்கை, பாகிரதி, ஹூக்ளி. இதோட கிளையாறு தான் ஹூக்ளி, கங்கையோட கிளையாறு தான். பாகிரதியும் அப்படியே தான் இருக்கும். அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2, 891 பிரம்மபுத்திரா டு துப்ரி. பிரம்மபுத்திரா எங்கே இருக்குது? பிரம்மபுத்திரா ஆற்றில். பிரம்மபுத்திரா ஆற்றில் துப்ரி முதல் காடியா வரைக்கும்
பிரம்மபுத்திரா எங்கே ஓடுது இந்தியாவில்? வடகிழக்கில். எந்த மாநிலம் அப்போ? அஸ்ஸாம். வெரி குட் கவின், குட். அப்படி இருக்கணும், குழந்தைத்தனமாக ஜாலியாக பேசணும், ஜாலியாக இருக்கணும். சரியா? குழந்தைகிட்ட கேள்வி கேளுங்க, அது பாட்டில் சொல்லி சாதாரணமாக அது பாட்டில் இருக்கும். தெரியலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும். தெரிஞ்சுன்னா தெரியும், இதுதான் பதில், அது பாட்டில் வேலையை பார்த்து. அதான் குழந்தைத்தனங்கிறது. ஐயோ தெரியலன்னு சொல்லிட்டோம்னா ஏதாவது நினைப்பாங்களோ, அது இருக்குமா குழந்தைகிட்ட? அதான் குழந்தைத்தனம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், குழந்தைத்தனம். அடுத்தது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 எங்கே? 24 செயல்பட்டு 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதி அளிக்கக்கூடியது. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து கேரளாவில் கொல்லம். பேக் வாட்டர் இருக்குல்ல, கொல்லம் மற்றும் கோட்டபுரம். என்ன படம்? இந்த ஒரு சில படத்தெல்லாம் பாருங்கள், இந்த படகு போட்டிலாம் வைப்பானுங்க, அப்புறம் போட்லேயே போய் இறங்குவானுங்க வீட்டுக்கு. பார்த்துருக்கீங்களா? போட்டில் என்னது ஆட்டோகிராஃப் படத்தில் கூட இருக்கும்ல, ஆட்டோகிராஃப் படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் அங்கே தானே இருக்கும். போவான், படிக்க போவான், போட்டில் தான் போயிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா ஆட்டோகிராஃபு? இல்லையா? படம் பார்ப்பீங்களா? சரி. அடுத்தது 2K கிட்ஸில் நீங்களாம், அது 2004 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டோகிராஃப் 3 ஆமாம், அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போல்லாம் நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அதனால் பழைய படம் உங்களுக்கு பிடிக்காது. கடல் வழி போக்குவரத்து இப்போலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆட்டோகிராஃபே லவ் ஸ்டோரி தான். இப்போ லவ் ஸ்டோரி அது வேறு மாதிரி போயிடுச்சு, வேறு அதையவே எங்கள் அப்பாலாம் திட்டுவார், என்னடா படம் இது அப்படின்னு. சரி. அடுத்தது கடல் வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடல் வழி ஆமாம் தானே? ஏன் எப்படி முக்கிய பங்கு வகிக்குது? எக்ஸ்போர்ட் ஆனாக்கா எப்படி நமக்கு முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு? ஃபாரின் கரன்சி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். யார் சொன்னது ஃபாரின் கரன்சி? வெரி குட். வேலை வாய்ப்பு. அமெரிக்காவில் ஒரு பொருள் வாங்குகிறான், முருங்கக்காய் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த முருங்கக்காய் உற்பத்தி செய்கிற விவசாயிக்கு இங்கே வேலை கிடைக்குதா, வருமானம் வருதா? ரொம்ப பேசிக்காக யோசிங்க, உங்கள் வீட்டில் உங்களை யோசிங்க. பொருளாதாரம்னா அவ்வளோதான். நீங்கள் எதை படித்தாலும் நம்மளை சுற்றி இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஆகவோ என்னமோ பெருசையா அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஆடுறாங்க. கடல் வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகள். இப்போ மதிப்பில், ரூபாய் மதிப்பில் பார்த்தோம்னா 70%, நிறையில் பார்த்தோம் அப்படின்னா 95% நிறையில். ஓகேவா? ஆமாம். நிறைனா எவ்வளவு? அளவு, எத்தனை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிச்சம் 5% பொருள் எதில் போகுது? ஃப்ளைட்டில் போகுது. காய்கறிலாம் இப்போ ஃப்ளைட்டில் போகுது அமெரிக்காவுக்கு. இங்கேருந்து கத்திரிக்காய், இங்கே உள்ள கத்திரிக்காய் முருங்கை அங்கே கிடைக்கிது, முருங்கை கிடைக்கிது அங்கே. கோல்டு ஸ்டோரேஜோட கப்பல் கார்கோ ஃப்ளைட்லாம் இருக்குது, அதில் போயிடுது அது. அப்புறம் அந்த தங்கம்லாம் இதில் போகும், அதில் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்தியாவின் கனரக பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை கையாள்வதில் கப்பல் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. இது மிகவும் சிக்கனமான போக்குவரத்து, கம்மியான செலவு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பும் அவ்வளோவா ஏற்படுத்தாது. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் அதிகமாக எரிப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 1 டன்னு 1000 லிட்டர் பெட்ரோல் செலவாகுது அப்படின்னாக்கா, கப்பலில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா 1 லிட்டர் தான் செலவாகும். 1000 லிட்டரு அங்கே இல்லை 10 லிட்டரு வச்சுக்கோங்க, அவ்வளோ கூட ஆனால் 10 லிட்டரு செலவாகும். புரிஞ்சுதா? 10 லிட்டர் பெட்ரோல் எரிஞ்சால் என்ன ஆகும்? அவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சரியா? ரைட். அவ்வளோ கம்மி. கடல் மற்றும் பெருங்கடல் வழி பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்காக பயன்படுது. பெரும்பாலும் ஒரு சில நாடு வேணால் என்ன பண்ணலாம், உள்நாட்டு வணிகத்துக்கு. அவன் நாட்டுக்குள்ளே எந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் பொருள் எடுத்துகிட்டு போவான். எக்ஸாம்பிள் பாருங்களேன், அமெரிக்கா இருக்கான்ல, எங்கே உள்ள பொருளை இது வழியாக பனாமா கால்வாய் வழியாக இப்படி எடுத்துகிட்டு வருவான், இப்படி இங்கே கொண்டு வந்து இறக்கிடுவான். நடுவில் மலை கிளையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கடந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ள செலவு அதிகம். அப்போ இது அயல்நாட்டு போக்குவரத்தா? உள்நாட்டு போக்குவரத்து. அவன் நாட்டுக்குள்ளே தானே பண்ணிக்கிறான், அதான் சொல்கிறாங்க. கடல் வழி போக்குவரத்து பெரும்பாலும் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சரியா? முழுவதும்னா அர்த்தம் வேறு, சிலனா அர்த்தம் வேறு, கரெக்டாக யூஸ் பண்ணணும். அடுத்து, இவ்வழிகள் துறைமுகங்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. துறைமுகம் தானே,
அடுத்தது இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர சிறிய துறைமுகங்களும் உள்ளன. பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கமும் சிறிய நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசுகளும் நிர்வாகம் செய்கின்றன. பாலிடிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மாநில அரசு அஜய், சிறிய துறைமுகம் மாநில அரசு நிர்வகிக்கலான்னு சொன்னாக்கா அது எங்கே இருக்கும்? வெரி குட், அவர் தான் யோசிக்கிறார். அட்டவணை 7ல் இருக்கும். அட்டவணை 7 எங்கே இருக்கும்? மாநில பட்டியல். முடித்தவங்க, முடிக்காதவங்க வெயிட் பண்ணுங்கள், அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓ, என்ன ஜாகிரபி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்கே பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாம். அடுத்தது கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப்பு, விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஹார்பர் கிழக்கு கடற்கரையிலங்க. ஹால்டியாவா? ஹால்டியா. அப்புறம் வேறு என்ன போட்டான்? பாரதீப்பு. அப்புறம் விசாகப்பட்டினம். பாரதீப்பு ஒரிசா, விசாகப்பட்டினம். அப்புறம் எண்ணூர். அப்புறம் தூத்துக்குடி இங்கே வந்துடும். 5. இன்னொரு 2 மிஸ் ஆயிடுச்சு. கொல்கத்தா ஒன்று, அதை விட்டுட்டேன், அதை சேர்த்திக்கங்க. ஹால்டியா, பாரதீப்பு, விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர். சென்னையிலே 2 இருக்குது. தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் தான் 3 இன்டர்நேஷ்னல் ஹார்பர் இருக்குது தமிழ்நாட்டில். கப்பல் ஓட்டுறதுக்குன்னே பேர் போனவனுங்க யார்? தமிழனுங்க. ஒரு காலத்தில் இந்த வீணாக போன ஜியை வச்சு எல்லாத்தையும் ஜீனா யார்? கா யார்? ஏமா அவன் இப்போ வந்து சும்மா பிள்ளைக்கா பையமா? ஜி கா அப்படின்ட்டேன். யார்? கடவுள் பேரை வச்சு தான் அவங்களெல்லாம் இந்த மாதிரி அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறானுங்க. அறிவு எல்லாமே மழுங்கடிச்சு வச்சுருக்கிறானுங்க. சரியா? ஜீனா யார்? இவன் பிள்ளைக்கா பையன். அதில் ஒரு சும்மா துருப்பு சீட்டுவேன். இந்த ஜி நான் சொல்கிறது. மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் காண்ட்லா அங்கே குஜராத்தில், மும்பை. மேப் எடுத்து பார்க்கணும். எல்லோரும் அட்லஸ் வாங்கிட்டீங்களா? அட்லஸ்லாம் படிக்கவே கூடாது சிவில் சர்வீஸ்க்கு. நவசேவா, ஜவஹர்லால் நேரு துறை பேரை மாற்றிட்டானுங்க இப்போ நவசேவான்னு. அடுத்தது மர்மகோவா, கோவாவில். மும்பையும் அங்கே 2 இருக்குது மகாராஷ்டிராவில். ஓகேவா? நியூ மங்களூரு, கர்நாடகா. மர்மகோவா, கோவா. கொச்சி, கேரளா. மொத்தம் மேற்கில் எத்தனை, கிழக்கில் எத்தனைன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குது. கப்பல் கட்டுறதுக்குன்னே அந்த துறைமுகம் இருக்கும். கரையில் வச்சு கட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் அவுத்து விடுவானுங்க, டங்கின்னு போய் உள்ள விழுகும். பார்த்துருப்பீங்களா வீடியோலாம் யூடியூப்பில்? அதில் இல்லைன்னு. அது மாதிரி இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், ஆந்திரா. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா. மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. கொச்சி கப்பல் கட்டுந்தளம் கொச்சி. 4 கப்பல் கட்டுந்தளம். அங்கே சரக்கு பயணிகள்லாம் டீல் பண்ண மாட்டாங்க. கப்பல் கட்டி இறக்கி விடுவாங்க, அவ்வளோதான். அது வருஷ கணக்காகும். ஆசியாவில் 2வது இடம், உலக அளவில் 16வது இடத்துல இருக்காமல் கப்பல் கட்டு தொழிலில் இந்தியா. வான்வழி போக்குவரத்து. கப்பல் முடிஞ்சு போச்சு. உள்நாடு, அயல்நாடு, அப்புறம் அயல்நாட்டு துறைமுகங்கள். எது? இன்டர்நேஷ்னல் ஹார்பரு. மொத்தம் எத்தனை இருக்குது? எத்தனை இருந்துச்சு? இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். 13. கிழக்கில் எத்தனை? 6. மேற்கில் போய் 7. பார்த்துக்கோங்க. வான்வெளி செலவு அதிகம், பட் ஃபாஸ்டஸ்ட்டு எல்லாத்தோட. ஆனால் செலவு அதிகம். கரெக்டா? வான்வழி போக்குவரத்து விரைவான பயண செலவு மிகுந்தது. நவீன மற்றும் வசதியான போக்குவரத்து. இன்னும் ஃபியூச்சர்லாம் கப்பலையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு விமானம் தயாரிச்சிருவானுங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. விமான போக்குவரத்து தேசிய, பிராந்திய, சர்வதேச அளவிலான இணைப்பு வசதியை வழங்குகிறது. தேசியனா புரியுதில்ல? அது ஒரு புது வார்த்தையை சேர்த்திக்கிறானுங்க. ஒன்றிய அப்படின்னு வச்சுக்கலாம். மாநிலம், ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போகலாம். சென்னையிலேருந்து சேலத்துக்கு வந்தால் பிராந்திய. தேசியனா அது. அப்புறம் சர்வதேசனா வெளிநாட்டுக்கு போகிறது. சரியா? ரைட். ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு பயன்படுத்துங்க. உயர்ந்த மலைகள், பாலைவனம். அவன் தானே?
சரி சரி. பாலைவனங்கள், அடர்ந்த காடு, அங்கெல்லாம் ரோடு போட முடியாதுல்ல, ஃப்ளைட்டில் போய் இறங்கிக்கலாம் மேலே. கடினமான நிலப்பரப்புகள் போன்ற பகுதிகளில் எளிதில் இணைக்க வல்லது. அழகாக மேலே போய் இறங்கிக்கலாம் அங்கேயே. இப்போ இங்கேயே ஒரு இடத்துல மலையில் இந்த மாதிரி ஏர்போர்ட் வசதி உருவாக்குறன்னு ஒன்று நம்ம தென்னிந்தியாவில் ஒரு இடம், அந்த ஏமாத்தினானுங்களா யாரை வச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக. கிருஷ்ணகிரி அதெல்லாம் விடுங்க. மலை பிரதேசத்தில் ஐயப்பன் கோயில் தரிசனத்துக்கு அங்கே ஏர்போர்ட்டு கட்ட போகிறோன்னு நியூஸில் போயிட்டு இருந்துச்சா? சரி பாருங்கள், அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் ஈஸி. இப்போக்குவரத்து பயணிகள், சரக்கு, அஞ்சல்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் விரைவாக. அவசர கால நேரங்கள், இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களான வெள்ளம், பஞ்சம். டேரெக்டாக போய் என்ன பண்ணலாம், வெள்ளம் போயிட்டுருக்கு, வானத்தில் பறந்து போய் சாப்பாடெலாம் போடுறானா, காட்டுக்குள்ளே எங்கேயோ மாட்டிக்கிட்டான், ஃப்ளைட்டில் போய் தான் காப்பாற்றுவாங்க, ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. போர்கள், வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. முதல் இந்திய விமான போக்குவரத்து 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. இங்கே இந்தியாவுக்குள்ளேயே இந்த வருஷம் 1918. 1918 என்ன நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில்? முதல் உலக போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் முடியுது. 18, 19 தான். எப்போ முடியும்? 18 முடியும். சரியா? அப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது 1904 தான் முதல் விமானம் தயாரிச்சிருப்பாங்க. யார் தயாரித்தது? ரைட் சகோதரர்கள். ஆமாம். முதல் இந்திய விமான போக்குவரத்து அது இராணுவத்துக்காக பயன்படுத்தினாங்களா? இராணுவத்துக்கு. ஆயிரத்தி 1953 நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு அவைகள் தேசியமயமாக்கப்பட்டன. 53 அப்படின்னா எந்த வருஷம்? சுதந்திரம் அடைஞ்ச உடனே. யார் பிரதமர்? அப்போ ப்ரைவேட் வச்சுருந்தான் விமான போக்குவரத்துலாம். 8 இணைச்சி அரசாங்கம் வாங்கிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க? விற்கிறாரு. யார்? கேடிஜி விற்கிறாரு. எல்லாத்தையும் விற்றுட்டார். நம்ம தானே இந்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஏர்போர்ட்டே விற்றுப்பிட்டான். லேண்டை, நம்ம லேண்டை பிடிங்கி அவன்கிட்ட விற்கிறான் தனியார்கிட்ட. எந்த ஏர்வேஸாவது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கா? இல்லை, விற்றுவிட்டார். விற்றுட்டு எப்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கு வாங்கி வச்சார் ஜவஹர்லால் நேரு. அவரை பிடிச்சி சத்தம் போடுறாரு, நாட்டை கெடுத்துட்டார் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு. சரியா? பாருங்கள், நியூஸ்லாம் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. எல்லாம் ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் அடிப்படை புரியாமல் ஓட்டு போடாதீங்க. அடுத்தது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHA, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, 1995. எல்லாம் எல்பிஜி பாலிசிக்கு அப்புறம். எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க இதெல்லாம் லிங்க் பண்ணுங்கள். எல்பிஜி இதில் இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாக ஏதாவது கற்றுக்கிட்டு வந்தால் தான் உண்டு. கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் பழையபடியே இருக்கீங்க. ஒரு ரோ இந்த பில்டிங்கில் செங்கல் வச்சுட்டு போகிறேன், அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த ரோவை காணும். திரும்ப அடுத்த நாள் ஒரு ரோவே வைக்க வேண்டியது. அடுத்த நாள் 100 நாள் கழிச்சும் 100 நாளும் பில்டிங் எந்திரிக்காது. அப்போ உங்கள்கிட்ட நான் பேச முடியுமா? பேசவே முடியாது. நீங்கள் என்ன இருக்கீங்க? அந்த சின்ன வயசில் ஒருத்தர் பில்டப் பண்ணாங்கல்ல, அந்த 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 இதுலேயே இருக்கிறீங்க அப்படியே. அதுலேருந்து வெளியில் வரமாட்டேங்கிறீங்க. ஆனால் வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க. நீங்களாம் வர முடியாதெல்லாம் ஓடி போயிட்டான். நம்ம தானே போயிட்டு போகிறான். விடுங்க. அடுத்தது இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இந்த அமைப்பு நேஷ்னல் ஹைவே, இது போட்டிருக்கும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் போட்டிருக்கும். அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த 4 வழிச்சாலை இதெல்லாம் போடுறதுக்கு அடிப்படையே இது தான். எல்பிஜி பாலிசியோட ரிலேட்டட் இது. எக்கனாமிக்ஸு பார்ப்போம். அடுத்தது இதெல்லாம் பேசுனா நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து படிச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்கணும். அப்போ தான் சொல்லி தருவேன். இப்போ உள்ளது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதையவே பிடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து ஒரு நாட்டினுடைய எல்லைகளுக்குள்ளும் சர்வதேச வான்வழி போக்குவரத்தும் உலகின் முக்கிய நகரங்களையும் இணைக்கிறது. ஆமாவா? உள்நாட்டு டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அது இருக்குது, இதுவும் இருக்குது.
இந்திய அரசாங்கம் ஒரு இந்தியா ஏர் இந்தியா என்ற விமான சேவை வழங்கும். அதான் முடிஞ்சு போச்சு கதை. இந்த புக்கு எழுதும் பொழுது இருந்திருக்கு. எல்லாத்தையும் விற்று தின்ட்டானுங்க. அவன் தானே யார் வாங்கிக்கிட்டா? யார்கிட்ட விற்றானுங்க? அதானிகிட்டே விற்றானுங்க. துறைமுகம் தான் அதானிகிட்ட விற்றானுங்க. இது யார்கிட்ட விற்றானுங்க? ஏர்வேஸ்லாம் டாட்டா. ஆமாம், அதனால தான் அவருக்கு முன்னாடி ரொம்ப நல்லவர் உத்தமர் வல்லவர்னு உருவாக்குனானுங்க. அதை விற்கிறதுக்காக அவனும் வாய்ப்பை திறக்கல. அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் புரியலை அவனுக்கும். சரி, இந்தியன் ஏர்லைன்ஸ் உள்நாட்டு அதெல்லாம் விட்டுருங்க. 19 சர்வதேச விமான நிலையம் இருக்காமா. இது ஃபேக்ட், எடுத்துக்கோங்க. வடகிழக்கு இந்திய மாகாணங்களில் விமான பயணம் ஏன் விரும்பத்தக்கதாக உள்ளது? ஏன்? வடகிழக்கு மாநிலம் பார்த்தோம்ல, டோப்போகிராஃபி மலை பிரதேசங்கள் சரியா. இப்போ விமான போக்குவரத்து தான் டக்குன்னு போய் இறங்கலாம். அப்படி விமான போக்குவரத்து இருக்கிறப்போ அப்துல் கலாம் ஏன் காரில் போனார்? அங்கே தானே, அங்கே போகிறப்ப தானே செத்து போயிட்டார். காரில் போனாராமா, அவர் செக்யூரிட்டி படியிலே தொங்கிட்டு போனாராமா, வாப்பா உள்ளே வந்து உக்காருப்பான்னு சொன்னாராமா. இதெல்லாம் கதை, திசை திருப்புறதுக்கான கதை. சரி, ரைட். அடுத்து பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி தனியார் நிறுவனம். ஹெலிகாப்டர் சப்ளை பண்ணுவான், வாடகைக்கு விடுவான் ஹெலிகாப்டர். பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம். இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். வானுலங்கு இது கம்யூனிகேஷன். பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் தான் வானுலங்குன்ட்டானுங்களா? சரி, ஹெலிகாப்டர் அது வானுலங்கு. அது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஊர்தி நிறுவனம். பெட்ரோலிய நிறுவனங்களான ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானுலங்கு சேவையை அளிக்கிறது. ஓஎன்ஜிசி பெட்ரோலியம், ஆமாம் தானே. ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் பார்த்தோமா, பொதுத்துறை நிறுவனம். இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லேயும் எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி அங்கே பெட்ரோலியத்தை எடுக்கிற வேலையை செய்கிறது தான் இந்த நிறுவனத்தோட வேலை. சரியா? எல்லாமே எல்லா கொஷினும் வந்துடும். எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும். எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிங்கன்னா தெளிவாக ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் போட்டுருவீங்க. இல்லைனா எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது. கொஷின் தெரியும், அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் தான் கேள்வி கேட்டு அதை ரிவிஷன் பண்ணிக்கணும். சரி, இயற்கை எரிவாயு நிறுவனம். அவனுக்கு இவன் வாடகை கொடுக்குறான். இவனுக்கு எதுக்கு ஹெலிகாப்டர் வேணும்? யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம், யோசிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இவனுக்கு பவன் ஹான்ஸ் வந்துட்டு ஹெலிகாப்டர் நிறுவனம் வாடகைக்கு விட்றான். இவன் பெட்ரோல் எடுக்கிறான். இவனுக்கு எதுக்கு வாடகைக்கு விட்றான்? ஹெலிகாப்டர்லாம் வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது. அது கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவுக்கு போகலாம். இங்கேருந்து மியான்மருக்கெலாம் போக முடியாது. ஹெலிகாப்டரில் போக மாட்டாங்க ரொம்ப தூரத்துக்கெலாம். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பெட்ரோலு கேஸெல்லாம் இந்தியாவில் பெரும்பாலும் எங்கே கிடைக்கிது? கடலுக்குள்ளே அங்கே ரிக்கு ஒன்று பார்த்தோமா அன்றைக்கி? கடலில் தானே பார்த்தோம். அப்போ இங்கேருந்து எப்படி போயிட்டு வரான்? டெய்லியும் கப்பலில் போட்டில் போனால் லேட் ஆகும். ஹெலிகாப்டரில் கொண்டு போய் இறக்கி விடுவான். டெய்லியும் காலையில் சாயந்தரம் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வருவான். இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்கல்ல. அதாவது அடுத்தது இயற்கை எரிவாயு சேவை அளிக்கிறது. இது புதுடெல்லியை தலையிடமாக கொண்ட பொதுத்துறை நிறுவனம். எது? பவன் ஹான்ஸ். இது மும்பையின் மேற்கு வில்பார்லேவில் உள்ள ஜூகு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்குகிறது. அங்கே இருக்காமா ஜூ, அங்கே இருக்கா. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. பவன் ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினி ரத்னா 1 அதெல்லாம் காலி. இப்போ அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, நவரத்னா மினி ரத்னான்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. லாபம் ஈட்டுறதை பொறுத்து, எவ்வளோ லாபம் ஈட்டுறானா இல்லையா அப்படின்ட்டு. அது மினி ரத்னானா லாபம் ஈட்டக்கூடிய சின்ன நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். மினி ரத்னா நவரத்னான் இருக்குது. நவனான்னு 9 நிறுவனம் லாபம் ஈட்டக்கூடிய அரசாங்கத்தோட நிறுவனம். இப்போ பெல்லு, பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நவரத்னாவில் வரும். அது மாதிரி கேட்டகரைஸில் 2வது கேட்டகரி இது, அதில் வருது இது. சரி, இந்நிறுவனம் பல்வேறு இந்திய மாநிலங்களுக்கு, குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள
தீவுகளுக்கு சேவை அளிக்கிறது. தீவுகளுக்கு வடகிழக்கு மாநிலம் தீவுகள். இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவிற்கும் பயணப்படகு சேவையை வழங்குகிறது. எது? பவன்கான்ஸ். அந்தமான் இந்த பக்கம், லட்சத்தீவு இந்த பக்கம். அங்கெல்லாம் இங்கேருந்து போயிட்டு வரலாம். அங்கேருந்து இந்தியாவின் விமான நிலைய பொறுப்பு. அதுதான் காலி பண்ணிட்டீங்களே, எதை வச்சுருக்காங்க? எல்லாம் தான் விமான நிலையம் இருக்கா? ஆமாம், சரி. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ, 1995. எல்லாமே எல்பிஜி பாலிசிக்கு அப்புறம் தான். எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். எல்பிஜி பாலிசி, வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப்லாம் ஆர்டர் அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது ஒவ்வொன்றா. எல்பிஜி பாலிசி எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எக்கனாமிக்ஸ் யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? 91. யார் சொன்னது? வெரி குட். அட்டன் பண்ணிங்களா எக்கனாமிக்ஸ் கிளாஸு? யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. அவர் எங்கேயோ போயிட்டுருக்காரு. யார் கிளாஸ்? நம்ம கிளாஸ் தானே. வேறு ஒன்று வந்து பார்க்காதீங்க, பொழப்பு வேஸ்ட்டு. மந்திர ஓதுறதுன்னா வேறு ஒன்று வந்து பாருங்கள். மனுஷனா புரிஞ்சிக்கணுன்னா நம்மளுது பாருங்கள். சரியா? ஆமாம். அடுத்தது அவர் அட்வான்ஸாக போயிட்டுருக்கிறாரு. அது மாதிரி டைமை யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. கட்டுறது கையளவு. இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. ஏஏஐ இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் பராமரித்தல், மேம்படுத்துதல், நிர்வாகம் ஆகிய பணிகளை மேற்கொள்ளும். எங்கே? ஏர்போர்ட்டை. இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகம். அது என்ன குடிமை விமானம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மக்களை ஏற்றிட்டு போகிறது. வெரி குட். வேறு? பொதுமக்கள் போக்குவரத்து. குடிமை அப்படின்னாக்கா சிவில் ஏவியேஷன். சிவிலியன் அப்படின்னா பொதுமக்கள்னு அர்த்தம். இங்கிலீஷில் சிவில் ஏவியேஷன். பொதுமக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறது. வேறு எதுக்கு போக்குவரத்து விமானத்தை பயன்படுத்துவாங்க? இராணுவத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது வேறு. அது இராணுவ அமைச்சகத்தின் கீழ் போயிடும். அதுக்கு தனியாலாம் இருக்குது இடம்லாம். ஏர்போர்ட்டு ஈர்போர்ட்டு இராணுவத்துக்கு தனியாக இருக்கும். சரியா? இராணுவத்துக்கு தனியாக ஏர்போர்ட் இருக்கும், மக்கள் பயன்படுறதுக்கு தனியாக ஏர்போர்ட் இருக்கும். அதான் அங்கே போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். இதுதான் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதும்பாங்க. வார்த்தையை புரிஞ்சிக்கணும். அப்போ அந்த விமான நிலையத்தில் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும், மேம்படுத்தணும், நிர்வாகம் செய்யணும். அதான் அவனோட வேலை. 2 கேள்வி. அவனோட வேலை என்ன? 3-4 கேள்வி கேட்கலாம். சரியா? வேறு மாற்றி அதே நாளை மெயின் கோர் நாள் மாற்றி கேட்டாக்கா எத்தனை ஆனாலும் கேட்கலாம். 100 கேள்வி கேட்கலாம். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1995. அது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது? அதோட வேலை என்ன? ஓகேவா? ரைட். தகவல் தொடர்பு. போக்குவரத்து முடிஞ்சா என்னென்ன போக்குவரத்து பார்த்தோம்? தரையில் 3 பார்த்தோம். என்னென்ன? சாலை, ட்ரெயின், ரயில், அப்புறம் குழாய் போக்குவரத்து, அப்புறம் நீர்வழி போக்குவரத்து, உள்நாடு, கடல் வழி, அப்புறம் ஏர்போர்ட்டா விமான நிலையம். அது உள்நாடு, இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக்கு, இன்டர்நேஷ்னல். தகவல் தொடர்பு கதை மாதிரி கேட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், அந்த கதையை வச்சு அடிச்சிடும். தகவல்கள், எண்ணங்கள், கருத்துக்கள் பரிமாற்றத்தையே தகவல் தொடர்பு. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் பரிமாறிக்கிறேன். ஆமாவா? இப்போ நேராக வந்தீங்கன்னா நேராக பரிமாறிட்டேன். வராதவங்க என்ன பண்ணுறீங்க? ஆன்லைனில் போகிறீங்க இல்லையா? அந்த வசதியெலாம் செஞ்சுது. அதுதான். இருக்குதா இல்லையா? இருக்குது. தொழில்நுட்பம் வியக்கத்தக்க வகையில் உள்ளது. ஆமாம் தானே? இந்த செகண்டில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன பண்ணுவீங்க? கூகுள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் பேசுனா போதும், அதை அள்ளிட்டு வந்து உலகத்தில் உள்ள எல்லா தகவலும் இன்டர்நெட்டில் இருக்கும், சர்வரில் இருக்கும். இப்போ என் சிஸ்டத்தை கூட சர்வரில் கனெக்ட் ஆன கணக்கு தான். என் சிஸ்டமில் வச்சுருக்க தகவல் கூட என்ன ஆகும்? அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துடும் ஒருத்தனுக்கு. ஆமாவா? ஆப்பிரிக்காவில் உட்காந்துட்டு பண்ணலாம், அண்டார்டிகாவில் இருந்து கூட தேடலாம் உடனே. இப்போ இங்கே ஒருத்தன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, சரியா? அண்டார்டிகாவில் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ எங்கே சென்னை இன்னும் இந்த ஏரியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அட்டன் பண்ணுறீங்க, அமெரிக்காவிலேருந்து கூட அட்டன் பண்ணலாம். ஆமாவா?
யார் பண்ணது இந்த வேலையை? தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், அதான் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து அதாங்க போட்டிருக்கான், தகவல் தொடர்பு துறையில் தொழில்நுட்பம் டெக்னாலஜி. ஆமாவா? ஆமாம். தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு, அது அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. நான் இண்டிவிஜுவலாக ஒருத்தனுக்கு அனுப்புகிறேன், தனி மனித ஃபோன் பேசுகிறது அதெல்லாம். அதுவே என்ன பண்ணலாம், இப்போ குரூப் போட்டு பேசிக்கலாம், ப்ராட்காஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டுருக்கு. பொது தகவல் தொடர்பு ஒன்று அனுப்புனா ஆயிரக்கணக்கான பேத்துக்கு போகும். இப்போ டிவியில் வருதா தகவல், டிவி, ரேடியோ, எஃப்எம், அதெல்லாம் பொது தகவல். நியூஸ் பேப்பரு, அதெல்லாம் பொது தகவல் தொடர்பு. வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, செல்ஃபோனில் பேசுகிறது, அதெல்லாம் வந்து என்னது, தனி மனித தகவல் தொடர்பு. லெட்டர் அனுப்புறது, அதெல்லாம் தனி மனித தகவல் தொடர்பு. இங்கிலீஷில் என்னம்மா போட்டிருக்கான், பர்சனல் கம்யூனிகேஷன், மாஸ் மாஸ்னால் பெரிய கூட்டம் அப்படின்னு அர்த்தம், மக்கள் கூட்டம்னு அர்த்தம், மாஸ். தனி நபர்களுக்கிடையே தகவல் பரிமாற்றம் தனி மனித தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குது. மந்திரம் ஓதாதீங்க, புரிஞ்சுக்கங்க, படிங்க. பரிமாற்றம் தனி மனித தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. இது அஞ்சல் சேவை, ஆமாவா? தந்தி, தொலைபேசி, தந்திலாம் இல்லை, மூடிட்டாங்க. தந்தி, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல்னு என்ன அர்த்தம்? குறுந்தகவல் பிரதியாமா, ஸ்மால் எஸ்எம்எஸ்ஸா, ஸ்மால் மெசேஜ் சர்வீஸ், அதுக்கு பேர் எஸ்எம்எஸ். அதெல்லாம் இப்போ ஸ்மாலாக அது இங்கேயே போயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பெரிய தகவல் வேணாலும் அனுப்பிக்கலாம், நம்ம தானே. அடுத்தது தனி மனித தகவல் தொடர்பு அமைப்பு, பயனாளிகளுடன் நேரடி தொடர்பு ஏற்படுது. ஆமாம் தானே, 2 பேர். இப்போ நான் லெட்டர் போடுறேன், டேரெக்டாக ஃபோன் பேசுகிறேன், யார்கிட்ட பேசுமே டேரெக்டாக பேசிக்கிறோம். அடுத்தது உலக அளவில் மிகப்பெரிய வலைவிண்ணல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை. உலகத்திலே பெரிய தகவல் தொடர்பு இந்திய அஞ்சல் துறை. யார் உருவாக்கினது இந்திய அஞ்சல் துறையை? பிரிட்டிஷ்காரன், டல்ஓசி. பேர் டல்லுன்னு இருக்கும், பட்டா பிரைட் ஆக்கிடுவான் இந்தியாவே. அந்த ரயில்வே ட்ராக் போட்டது, இந்த தபால் தந்தி கொண்டு வந்தது, அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பான். சரியா? பின் அப்படின்னு என்ன அர்த்தம்? பின்கோடு என்னன்னு சொல்கிறாங்கல்ல. ட்ரை பண்ணுங்கள், தெரியலாம், கவலைப்படாதீங்க, அது ஒரு விஷயமே இல்லை, தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஐயோ இது கூட தெரியலன்னு நினச்சின்னா மண்டையில் ஏறாது, அவ்வளோதான். தெரியல, அவ்வளோதான். சரியா? அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா குழந்த மாதிரியே இருப்பீங்க, அப்படியே கற்றுக்கும், மண்டையில் ஏறிக்கும். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ சேலம் அஸ்தமட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, 636007 அப்படின்னு போட்டாக்கா இந்தியாவில் ஒரே நம்பர் இதுக்கு மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பேன் கார்டு கொடுக்குறான்ல, ஒரே நம்பர். இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, 11 டிஜிட்டில் அந்த நம்பர் போட்டால் நீங்கள் தான் ஐடி. ஆதார் கார்டு நம்பர் வருதா, அது மாதிரி தான். கைபேசி இங்கே வரைக்கும் வந்துட்டோமா. 1,55,000 அஞ்சல் நிலையம் இருக்காமா. மற்றும் 1,30,000 மேற்பட்ட தபால் நிலையம் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 57 யாரே டல்ஓசி கொண்டு வருவார். 58 சிப்பாய் கழகம். நீ எல்லா சப்ஜெக்ட்டும் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா உன் மூளையே லிங்க் பண்ணும் அழகாக. அந்த மாதிரி இப்படி தான் ரிவிஷன் பண்ணணும். 57 பாகம் யாரா இங்கே வரலாற்றில் என்னமோ நடந்துச்சு, நம்ம மூளை சொல்லும், நீ குழந்தைத்தனமாக இருந்தீங்கன்னா அதை லிங்க் பண்ணிக்கணும். ரிவிஷன் ஒரு தடவை தெரியலாம் போய் எடுத்து பார்த்துக்கணும். நீ கொஸ்டின் ஆன்சரை மனப்பாடம் பண்ண, கொஸ்டின் வார்த்தையை மனப்பாடம் பண்ணால் இதெல்லாம் நடக்காது. சரியா? இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை 1852. அஞ்சல் விலை என்னென்னு அர்த்தம்? ஸ்டாம்ப்பு. கராச்சியில் வெளியிட்டிருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்குது. அஞ்சல்களை சேகரித்தல், விநியோகம் செய்வது இந்திய அஞ்சல் துறையின் முக்கிய பணி.
இத்துறை விரைவு அஞ்சல் சேவையை ஸ்பீட் போஸ்ட் 1975 இது இன்னும் இருக்குது. ஸ்பீட் போஸ்ட் 1972ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படு. அஞ்சல் குறியீட்டு எண் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரா, அதான் அஞ்சல் குறியீட்டு எண். பண அஞ்சல், மின்னணு பண அஞ்சல், பணம் அனுப்பலாம் போஸ்ட் ஆஃபீஸில். இப்போலாம் இங்கேயே போயிடுச்சு தானே. பணம் அனுப்புகிற அந்த முறைக்கு பேர் என்ன? இப்போ யூபிஐ. என்ன அர்த்தம்? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். கேட்பான், பார்த்துக்கோங்க. டெய்லி அதை யூஸ் பண்ணாத யாராவது இருக்கும், அது ஒரு அமைப்பு. பேமெண்ட் பேங்க்கு யூஸ் ஆகும் அவங்க. அடுத்தது பண அஞ்சல். அது மாதிரி இப்போ அந்த மாதிரி எங்கேயும் வந்துருச்சு. அடுத்த சங்கதி இங்கே உட்காந்து மாற்றிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸுக்குலாம் அதுக்கு. அப்போல்லாம் நான்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது மணி ஆர்டரு வரும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. இங்கேருந்து இங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டி கொடுத்துருவாங்க. 2 நாள் 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு கூட வரும். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இருந்துச்சு. ஸ்பீட் போஸ்ட் அதெல்லாம் வந்துடுச்சு. பணம் வரும். விரைவு தபால், ஸ்பீட் போஸ்ட்டு, விரைவு சிப் அஞ்சல், எதாவது இருந்திருக்கு. வணிக அஞ்சல், ஊடக அஞ்சல், ஏகப்பட்டது இருந்திருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ளது. இந்தியாவும் ஒன்று. யாருக்கு அப்புறம்? நம்ம சீனாவுக்கு அப்புறம் எஸ்டிடி தொலைபேசி வசதி செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் பழைய கதை, பேசிகிட்டு இருக்கானுங்க. ஐஎஸ்டி இன்டர்நேஷ்னல். அடுத்தது உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பாமா. எஸ்டிடினா உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பு. இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங். ஐஎஸ்னா இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங். கேட்கலாம் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முன்னாடியே, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஃபேக்சுவலாக கேட்குறாங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. வாய்மொழி தகவல் பரிமாற்றம் முறையாகும். அவன் தானே தொலைபேசி. இப்போ அதெல்லாம் இப்போ லைவே பார்த்துக்கிறாங்க எல்லாம். அவன் தானே வீடியோ கால் போட்டு பேசிக்கிறான். அந்தளவுக்கு பேசி. கைபேசி. பிரதி அஞ்சல்னால் தெரியுமா என்னென்னு? ஃபேக்ஸு. ஃபேக்ஸு தான் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபேக்ஸுக்கெலாம் இப்போ வேலையே இல்லை. பொது தகவல் தொடர்பு. அடுத்தது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவங்களுக்கு போய் சேருது. கல்வி பொழுதுபோக்கு அம்சங்கள் வழங்கும் சிறந்த வழியாகும். அதானே கல்வி டிவிலாம் இருக்கா? ரைட். பல்வேறு தேசிய கொள்கைகள் திட்டங்கள் பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பொது தகவல் தொடர்பு பயன்படுகிறது. நம்ம தான் நியூஸில் தானே பேசுகிறானுங்க. அது அவனுக்கு நல்லவனாக இருந்தால் நல்லது நடக்கும், கெட்டவனாக இருந்தால் அது கெட்டது நடக்கும். இப்போ அரசாங்கம் ஒரு ஸ்கீம் வருதுன்னா அதில் நல்லது கெட்டதெல்லாம் யார் பேசுகிறா? பொது தகவல் தொடர்பு தான் பேசுகிறாங்க. பொது தகவல் தொடர்பு அச்சு ஊடகங்கள் மற்றும் மின்னணு ஊடகங்கள். டிவி கிவிலாம் முன்னணு. பத்திரிகைலாம் என்னது? அச்சு ஊடகம். மின்னணு ஊடகங்கள். மின்னணுன்னா என்ன அர்த்தம்? கரண்டில் இயங்கிறது, அவ்வளோதான். டிவி, டெலிவிஷனு, அதில் இன்டர்நெட்டு, சரியா? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துருச்சு. மும்பை வானொலி சங்கம் 1923 தொடங்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வானொலி அதாவது ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்தி இதை யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ வேவ்ஸ் எந்த லேயரில் போய் திரும்பி உள்ளே வரும்? தெர்மோஸ்பியரா? அதான் அதுக்கு பேர் இன்னொரு பேர் அயனோஸ்பியர், இன்னொன்று மீசோஸ்பியர். ரெண்டில் எது? அயனோஸ்பியரா? சரி, பார்த்துக்கோங்க.
அன்றிலிருந்து மக்களின் சமூக கலாச்சாரம் இது அப்படி தான் வரும். ஐயோ. சமூக கலாச்சார வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு காரணமாக விளங்கி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சமூக கலாச்சார மாற்றம் இருந்து அதில் அது நம்ம தானே டிவியில் ரேடியோவில் வர்றது மாதிரி தான் என்ன பண்ணுவான், அவன் விளம்பரப்படுத்துறது தான் திரும்ப வாங்குவான் டிவியில். அதுக்கப்புறம் தான் டிவி வருது. நம்ம தானே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே எப்படி ஒரு ஹீரோ, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எப்படி வாழ்கிறானோ அது மாதிரி மாறிக்கிறோம். கலாச்சாரம், முடி வெட்டுறதுலேருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே. சாப்பாடு, அவர் காஃபி எப்படி ஹீரோ அப்படியே குடித்தாரும் நம்மளும் அதேமாரி காஃபி குடிப்போம். அவர் கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேண்டா மாதம் வாங்கி குடிப்பார், அதேமாரி நினச்சிட்டு நம்மளும் வாங்கி குடிப்போம். அது நல்லதாக கெட்டதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம தானே ட்ரெஸ்ஸு, நம்ம தானே ஹீரோயின் பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணுவோம். அப்படியே ட்ரெண்டு மாறும் பாருங்கள். சினிமாவில் வர ஹீரோயின் அவ்வளோதான், காசு கொடுத்து ஒரு படத்தில் இது மாதிரி ஹிட் பண்ணி விட்றானாங்க, ஹிட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு அந்த ட்ரெஸ் ஃபேமஸ் ஆயிரும். யார் பண்ணுறா அதெல்லாம்? இப்போ என்ன பண்ணுறானுங்க, அதையே ஜோசியம் வரைக்கும் வந்துடுச்சு. நம்ம தானே இந்த கல் போட்டோம்னாக்கா நல்லதுன்னா எல்லோரும் அந்த கல்லை வாங்க ஆரம்பிச்சிட்றானுங்க. இந்த கொட்டையை கழுத்தில் மாற்றினோம்னா பயங்கரமான பெரிய ஆளாயிரும் அப்படின்னா அந்த கொட்டையை வாங்கி மாற்றிக்கிட்டானுங்க. என்ன கொட்டை அது? கருங்காலி கொட்டை. முட்டா மூதேவிங்க. அதில் வேறு ஆனால் எல்லாத்துக்கும் நான் இப்போ ராசி இல்லையானா அது ஒரு சில ராசிக்காரருக்கு தான் கருங்காலி வந்து ராசியாமா. அதில் இவனுங்களாம் எங்கே போய் சொல்கிறது? என்னையா படிச்சிருக்கேன் இங்கே வாயான்னு? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். நான் இவன் போய் பேசிக்கிட்டு இருக்கான், நீ யாரையான்னு அவனுக்கு தெரியும். எனக்கு ஆல்ரெடி அவன் லாயரு. இது ஒரு மக்கு சாம்பிராண்டி, அது ஒரு மக்கு சாம்பிராண்டி. டிகிரி முடிச்சுட்டு இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. எங்கே போகிறது? கரகம் வந்து இவனோட கதையெல்லாம் மாற்றுதாம்மா. கட்டம் சரியில்லை, கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. அது நல்லா இருக்குல்ல. சரி, தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து மக்களின் சமூகம் அதெல்லாம் மாறிடுச்சு. இவனுங்க தான் பண்ணுறது தான் வேலை. எங்கடா நான் பார்க்குறேன், திடீர்னு கருங்காலி எங்கடா இருந்துச்சு வந்துச்சுன்னு பார்த்தா ஆனால் டெய்லி காலைல ஜோசிக்காரன் விளம்பரப்படுத்திட்டுங்க. நான் அப்புறம் சொல்கிறாங்க, நான் டிவி பார்க்குறதில்ல, இப்போலாம் பார்ப்பேன், அந்த சும்மா பாட்டு மட்டும் கேட்டுட்டு போகிறது. அப்புறம் கேட்டால் அந்த ஜோசியத்தில் சொல்கிறானுங்களாம்மா கருங்காலி. எல்லா டிவிலையும் ஜோசியம் தானே சொல்கிறான். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த 6 to 8 ஜோசியம். உடனே அதில் சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவார். இன்றைக்கி இந்த ராசிக்காரங்க இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போகணும், உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்குமா. இவன் கெட்டது நடக்கும்னு நினச்சிட்டே போவான், பயந்து நடந்துடும். ஆஹா, கரெக்டாக ஜோசிக்காரன் சொன்னான்டா அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற அதான் நடக்கும் உனக்கு, சரியா? பயந்துட்டு இது நடந்துடனாலும் கட்டாயம் நடக்கும். நீங்கள் கேஷுவலாக பாருங்கள், எதுவும் நடக்காது, அது பாட்டில் போகும். நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறான் அவங்கள. காலையிலே இவன் அடிச்சிட்டு சாவுங்க, இவன் என்ன பண்ணு நல்லா சொகுசாரு அப்படின்னு சொல்லிடுறான். எவன்லாம் கெட்டது நடக்குன்னா என்ன ஆகும்? எத்தனை ராசிமா இருக்குது? 12 ராசி. 12ல் 5 பேர்த்துக்கு ராசி இல்லைனா 12ல் 5 பேர் பாவம் அவனுக்கு ஏதாவது மாட்டி முடிச்சிட்டு இருக்கும். 7 பேர் நல்லா இருக்கிறான்னு சொல்லிடுவார். அப்பயும் அங்கேயும் முடிச்சாலாம் சொல்ல மாட்டான். ஜோசின்னு சொல்லிட்டு இருந்தோம், அங்கேயே செத்து போயிட்டான் டபக்குன்னு. அவன் நேரத்தையும் அவனை கவனிக்க முடியல, இதில் அடுத்தருக்கு நேரம் கணிக்கிறாராம் அவர். சிந்தனை வேணாம். சொல்லுமா, எதாவது சொல்ல வந்தீங்களே? முட்டா மூதேவிங்களாம் நம்மளை உருவாக்குறானுங்க. நம்மளை தான் திட்டிக்கிறேன். சரி, 1936 ஆண்டு அகில இந்திய வானொலி உருவாக்குறாங்க. மும்பை வானொலி சங்கம் 23, 36 அகில இந்திய வானொலி. காங்கிரஸ் பீரியட். 1957 இதை பேரை மாற்றுறானுங்க, ஆகாஷவாணி. பாருங்கள், நம்ம வரி பணத்தெல்லாம் வச்சு அவனுக்கு மொழியில் பேர் வச்சுக்கிறானுங்க. சரி விட்டுருங்க, நேரம் இல்லை, ஏன்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது கல்வி, செய்தி மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான பல்வேறு நிகழ்வு ஒளிபரப்புகிறது ஆகாஷ்வாணி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேர்லேருந்து இப்போ பேரை திரும்ப மாற்றிட்டானுங்களா என்னன்னு தெரில. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது அப்படி ஒரு குரலில் வரும். நான் 90s சொல்கிறேன். அப்போல்லாம் இதில் தான் இருக்கும், டிவியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வீட்டில் டிவி இருக்கும். டிவி இருந்தாலும் நிகழ்ச்சி தெரியாது, 2 நிகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமைனா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு படம் போடுவான் தமிழில். அது ஞாயிற்றுக்கிழமை வந்து படம் சாயந்தரம் 5 மணின்னு நினைக்கிறேன், 5 மணி அது ஒரு நிகழ்ச்சி தமிழில். மற்ற நாள்லாம் அவனுங்க மொழியில் போட்டுக்குவானுங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமைனா ஒளியும் ஒளி 6 மணிக்கு அரை மணி நேரம் ஒரு 5 பாட்டு போடுவான். அதில் விளம்பரமாக வரும். அதுவும் பாருங்கள், அந்த டைமில் பார்த்து ஆண்டனால ஏதாவது ஆடிடும், அதை போய் திருப்பிகிட்டு இருக்கணும். உட்காந்து மேலே மாடியில் போயிட்டு திரும்புவான். தெரியுது அங்கேருந்து ஒருத்தன் 3 பேர் கனெக்ஷன் கொடுத்து கற்றுவான், நிறுத்துறா அப்படியே நிறுத்துறா. அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்போ 90s 95 வரைக்குமே. அப்போ தான் எல்பிஜி பாலிசி வருது. அப்புறம் தான் சன் டிவி வருது. ஃபஸ்ட்டு கேபிள் டிவினா அவன் தான், சன் டிவி தான்.
அதனால தான் இப்போ எல்லா கேபிள் டிவியும் சன் டிவி கனெக்ஷன் இருக்கா தானே கேட்குறோம். அவன் மட்டுமா கேபிளில் வருது சேட்டலைட் சேனலு. ஆனால் அவன் தான் முதல்ல கொண்டு வந்தான். சரியா? கலாநிதி மாறன் அந்த மாதிரி. அதேமாரி பாராளுமன்ற கூட்டத்தொடரெலாம் நடக்கிறதெல்லாம் டிவியில் வருதா லைவு? அது மாதிரி அடுத்து தொலைக்காட்சி அங்கே நடக்கிறது. அதேமாரி நாங்கள் கிரிக்கெட் பார்க்குறப்பெல்லாம் டிவி வந்துருச்சு ஓரளவுக்கு 95 அந்த மாதிரிலாம் போய் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமெண்ட்ரி இருக்குல்ல, அது மட்டும் ரேடியோவில் வருமா, அதை உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பானுங்களாமா. வயசானவங்க சொல்லி கேட்டிருக்கேன் நான். அது ஒரு சில இடத்துல தான் அந்த ரேடியோ கரெக்டாக கனெக்ட் ஆகும். அங்கே டவர் இருக்கணும், ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அங்கே போய் உட்காந்துக்குவாங்களாம்மா. உட்காந்துட்டு கமெண்ட்ரி கேட்டுகிட்டே இருப்பாங்களாம்மா. கிரிக்கெட் 6 அடித்தார் கபில் தேவ், சச்சின் வரப்பெல்லாம் டிவி வந்துருச்சு அப்படின்னாங்க பயங்கரமாக கைத்தட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமா. அதில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தொலைக்காட்சி வந்துருச்சு, அது சவுண்டு மட்டும் கேட்கும், இது கண்ணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் கலரு, இப்போ எங்கேயோ போயிடுச்சு, மொபைல்லே எல்லாமே வந்துருச்சு. நம்ம தானே டிவி பேருக்கு ஓடுது, டிவி ஓடினாலும் இங்கே ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. நம்ம தானே ஷார்ட்ஸு ரீல்ஸ் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மூளை பயங்கரமான ஃபாஸ்ட்டு. சரிங்களா? ஃபாஸ்ட்டாக உள்ளது தான் அதுக்கு பிடிக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது பிடிக்காது. ஃபாஸ்ட்டாக போய் சீக்கிரம் அழிஞ்சு போயிடணும். சரியா? சரி, அது இயற்கை, பயாலஜி. தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஊடகம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள பல்வேறு தகவல்கள். ஒளி காட்சி. வா, ஒளி காட்சி. ஒளினா என்னது குடிக்கும்? இது லைட்டு சவுண்டு. இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன். நான் சொன்னேன்ல டிவி, அது தூர்தர்ஷன். தேசிய திட்ட சேவைகளை வழங்க தொடங்கிய பின்பு சேவை பின்தங்கிய தொலைதூர கிராமப்புறங்களும் விரிவடை செய்யப்பட்டது. இணையம், இன்டர்நெட்டு அதானே படாத பாடுபடுத்துதா? அதில் நிறைய நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆமாம், அதான் புத்தர் மகாவீரர் சொன்ன மாதிரி நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு, அதை ஃபாலோ பண்ணோம்னா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லாம் வேறு விஷயம். அந்த அவங்க சொன்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சமூகம் நல்லாயிருக்கும். மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் சமூகம் வீணாக போக வேண்டியது தான். பண்ணுறானுங்களா? எல்லாம் இங்கே தானே எல்லா விஷயமும் நடக்குது. நல்லது நடக்குது, கெட்டது. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க நல்ல விஷயம் உடனே நெட்டில் போட்டு பார்த்துக்குறோம். ஆன்லைனில் அங்கேருந்து வர முடியாதவங்க அங்கேருந்து அட்டன் பண்ணிக்கிறீங்க. எல்லாம் நடக்குதா? கெட்டது பண்ணுறோம் பண்ணிக்குவோம், எல்லாம் நடக்கும். செய்தித்தாள் ஊடகம் ஆமாவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அச்சு ஊடகத்தின் கீழ் வரும் தகவல் தொடர்பு சாதனம். உள்ளூர், தேசிய, சர்வதேச அளவில் செய்தித்தாள் அளிக்கக்கூடியது. செய்திகள் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இங்கே போயிடுச்சு ஃபாஸ்ட்டு. அடுத்த செகண்ட் இன்றைக்கி அமெரிக்காவில் அங்கே நடக்கிறத லைவில் பார்க்குறோமா இல்லையா? லைவில் அங்கே நடக்கிறத இங்கே பார்க்க முடியுது, அந்தளவுக்கு போயிடுச்சு. செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிக பெரும் பரப்பிலான பதிமம் தகவல்களை டேட்டா அளிப்பதன் மூலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக இந்தியாவில் விளங்குகிறது. செயற்கைக்கோள் இங்கேருந்து போகும், டவருக்கு போகும், டவர் மேலே செயற்கைக்கோளுக்கு அனுப்பும், செயற்கைக்கோள் ரிசீவ் பண்ணி திரும்ப என்ன பண்ணும், டவருக்கு அனுப்பும். அந்த டவர்லேருந்து லிங்க் வந்து நம்ம லைனு, இன்டர்நெட்டு கனெக்ஷன்லாம் போடுறோம்ல, ஃபைபர் கேபிள், அதெல்லாம் இப்போ நெட்டு அதெல்லாம் நடக்குது. 1961ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட பின்னர் 1969 இந்திரா காந்தி பீரியடு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்போ தான் உருவாக்குறாங்க. இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தில் செயற்கைக்கோள்கள் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. அந்த டைமில் என்ன பண்ணால் நம்ம 1971 தமிழ்நாட்டில் அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் அப்போ தான் வருது. அப்படின்னா என்னன்னே தெரியாது அவனுக்கும். கம்ப்யூட்டரை பற்றி பாடமே வச்சுருந்துருக்காரு தமிழ்நாட்டு அப்போ சிஎம். யாருன்னு போய் எடுத்து பார்த்துக்கோங்க. சும்மாலாம் நீங்கள் இப்படி வரல, தமிழ்நாடு இப்படி வரல, ஜீவமானம் அப்படி எல்லா ஆடம்பர வாழ்க்கையோட எல்லாமே அங்கே உட்காந்து வேலை செய்கிறவன்ட்டு தான் இருக்குது வேலை. இல்லை நம்மளும் அங்கே உள்ள சிஎம்லாம் ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால தான் பாவம் அவன் நம்மளை தேடி வரான். 67க்கு அப்புறம் 75க்குள்ளே ஒரு வேலை நடந்துச்சு, அதுதான் இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வருவார், வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே போவார். இவனுங்க சீரழிச்சிட்டு போவானுங்க, நடுவில் வரவனுங்க
கூத்தாடி பசங்க. அதெல்லாம் சரி பண்ணிகிட்டே இருப்பார், என்னென்ன தேவையோ செஞ்சுட்டே வருவார். எவனுமே கேட்கல, அவரே செய்வார். கேட்டவன் படிக்காதவன் அப்படி இப்படின்னு கதை விடுவாங்க. படித்து பாருங்கள், உண்மையான வரலாறு போய் பாருங்கள். அந்த பீரியடில் யார் சிஎம்னு பார்த்துக்கங்க, எடுத்து போய் செக் பண்ணிக்கங்க. நீங்கள், நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, நடந்ததை சொல்கிறேன், உண்மையை செக் பண்ணி பாருங்கள். வரலாறு படிங்க. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர் அமைப்பு 2 பிரிவுகளை கொண்டது. இன்சாட், ஐஆர்எஸ். இன்சாட் செயற்கைக்கோள் அமைப்பு, தேசிய இந்தியன் சேட்டலைட் சிஸ்டம். இன்சாட்டுக்கு என்ன விட்டுருக்கான்னு பார்த்துக்குவோம். இந்தியன் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம், ஐஆர்எஸ். ரிமோட் சென்சிங், தூரத்துலேருந்து சென்ஸ் பண்ணுறது, பூமியில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, என்னென்ன மண் வளம் இருக்குது, எங்கே மீன் வளம் இருக்குது, இப்பயும் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ரிமோட் சென்சிங். இப்போ இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, அந்த பில்டிங்கெல்லாம் தெரியுதா கூகுள் மேப்பில்? ரிமோட் சென்சிங் மூலிமா தான் படம் பிடிச்சி அதை படமாக மாற்றி வச்சுருக்கானுங்க. சேட்டலைட்டில் ரிமோட் சென்சிங், தூரத்தில் ரிமோட்னா தூரம்னு அர்த்தம், சென்ஸ் பண்ணுறதுனா கண்டுபிடிக்கிறது, அந்த பில்டிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. சரியா? இதெல்லாம் அங்கேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும், 2Dயில் தான் தெரியும். அது 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 சேட்டலைட் வேணும், சைடில் வச்சு இந்த பில்டிங் எவ்வளோ ஹைட்டோ அதேமாதிரி உருவாக்கி வச்சுருப்போம். அதுதான் நம்ம கூகுள் மேப் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு பேர் என்னது? ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம். இது இன்சாட், இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், வானியல் ஆய்வு, விண்வெளி ஆராய்ச்சி. இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் கைபேசி, தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சிகளுக்கு சமிக்கைகளை அனுப்ப பயன்படுகிறது. செயற்கைக்கோள்லாம் புரியுதில்ல, நம்ம செயற்கையாக அனுப்பிவிடுவோம், அவர் ரிசீவ் பண்ணி நமக்கு திரும்ப அனுப்புவார். அந்த இன்சாட்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. மேலும் இராணுவ பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுது, வானிலை அறிக்கை தயாரிக்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது இன்சாட். இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹாம்சாட்டு, எஜுசாட்டு போன்றவை தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படும் முக்கியமான செயற்கைக்கோள். எல்லாம் சேட்டலைட் வகை. இதில் இன்சாட்லேயே 1, 2, 3 அப்படின்னு போகும். இன்சாட் 1 அனுப்புகிறாங்க, 2 அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. கல்பனா, ஜிசாட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. எஜிசாட்டு இப்போ ரீசெண்டாக வந்தது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதை அனுப்புகிறாங்க. எஜிசாட் டிசம்பர் 19, 2018 ஏவப்பட்ட ஜிசாட் 7A தகவல் தொடர்பாக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் ஆகும். பழசை கேட்க மாட்டான், அது அப்போ சமீப காலம். இப்போ அதுக்கப்புறம் தாண்டி 7 வருஷம் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் நியூஸில் வரும் தான் கரண்ட் அஃபேர். இந்தியா இந்த G20 சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. என்னது? ஜிசாட் 20, ஜிசாட் 21. அது அது எத்தனை சேட்டலைட் எடுத்துகிட்டு போச்சு? ராக்கெட் எடுத்துகிட்டு போகும். அதில் G27 அது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிலாம் இருக்கும். அதுதான் கரண்ட் அஃபேர். ஆகஸ்ட் 30, 1983 ஏவப்பட்ட இன்சாட் 1B 83 தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள். இந்தியாவோட முதல் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்ட முதல் சேட்டலைட் எதுன்னு கேட்கலாம். வரலாறு இது. எந்த வருஷம்? 1983 ஆகஸ்ட் 30. வணிகம், தகவல் தொடர்பு முடிஞ்சு. வணிகம் என்ன அர்த்தம்? ஏற்றுமதி, இறக்குமதி. உள்நாட்டு வணிகம் இருக்குது, அயல்நாட்டு வணிகம் இருக்குது. நம்ம இப்போ நாட்டை பற்றி பார்க்குறதுனால அயல்நாட்டு வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெளிநாட்டுக்கு இங்கேருந்து ஒரு பொருள் ஏறிச்சு போச்சு அப்படின்னா அது அயல்நாட்டு வணிகம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, மல்டிலேட்ரல் ட்ரேடு, பைலேட்ரல் ட்ரேடு, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? சரி. ட்ரேடுனா வணிகம்னா என்னன்னு பார்த்தோம். உற்பத்தி செய்ய மாட்டான், ஒருத்தன்ட்டு வாங்கி இவன் உற்பத்தி செய்ய மாட்டான், வாங்கிட்டு போய் அங்கே கொடுப்பான், அவ்வளோதான். அவன் உழைப்பு கொடுப்பான், அதான் ட்ரேடு. ஓகேவா? நம்ம நாட்டுக்குள்ளே நடந்தால் இன்டர்னல் ட்ரேடு, வெளிநாட்டோட நடந்தால் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. ஓகேவா? புரியுதாம்மா? நீங்கள் முன்னாடி உட்கார வேண்டியது எனக்கு தான் இடம் இருக்குல்ல, நீங்கள் போய் உட்காந்து. ரைட். அடுத்தது எந்த இதில் வரும்? முதல் நிலையா, 2ஆம் நிலை, 3ஆம் நிலையா? 3ஆம் நிலை. சர்வீஸ், உழைப்பு தானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான், அவ்வளோதான். பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்க ஒரு முக்கிய காரணி. உற்பத்தி பண்ணி இங்கே இருக்குது,
இப்போ நான் கத்திரிக்காய்ங்க உற்பத்தி பண்ணியிருக்கேன், சரியா? அது எங்கே தேவை இருக்குன்னு வேறு ஒருத்தனுக்கு தெரியும். நான் போய் வைக்க முடியாது. நான் கத்திரிக்காய் டெய்லியும் தண்ணி பாய்ச்சணும்லாம் அடுத்த நாள் என்ன ஆயிரும், கத்திரிக்காய் செடி காஞ்சி போயிடும். நான் அங்கே தான் இருப்பேன். நான் உற்பத்தி பண்ணி வச்சுட்டேன் கத்திரிக்காயை. அதை என்ன பண்ணு, ஒருத்தன் எங்கே தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் வேலை எங்கே கத்திரிக்காய் இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும். 2 விஷயம் தேவை. இந்த சொல்லுவான்ல, என்னது டேட்டா ஈஸா, என்ன படம், பரத்தும் செந்திலும் ஒரு படத்தில் இருப்பாங்களே, இன்ஃபர்மேஷன் ஈஸ் வெல்த் அப்படிமானே, பாய்ஸில் இன்ஃபர்மேஷன் ஈஸ் வெல்த் அப்படிமான்ல. டேட்டா எடுத்து இன்றைக்கி வியாழக்கிழமை சட்டியை கொடுப்பான், அந்த கோயிலில் அந்த உருண்டை போடுவான், அந்த சாப்பாடு போடுவான், புளியோதரை போடுவான், வாங்கிட்டு வான்னு சொல்லுவான்ல. இன்ஃபர்மேஷன் அது இருக்கணும் யாருக்கிட்ட, வியாபாரிக்கிட்ட. அதை வச்சுருந்து எங்கே தேவை எங்கே கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் நேர்மையாக உள்ளவனா எனக்கு நேர்மையான காசு கொடுத்து வாங்கிட்டு போவான் என்கிட்ட. அவன் மட்டும் சம்பாரிச்சு நல்லா இருக்குன்னு நினச்சானா என்ன பண்ணுவான், என்னை ஏமாத்தியானா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. சந்தையில் இப்போ சிட்டியில் 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பொருள். நீ வந்து யோ கத்திரிக்காய் பாரு நல்லாவே இல்லை, போயா அங்கே கத்திரிக்காய் வாங்க ஆளே இல்லை, அங்கே வந்து குமிஞ்சிட்டு கிடக்குது அப்படின்ட்டுருவான். 10 ரூபாய்க்கு அடக்க விலையே 10 ரூபாயாக இருக்கும், 8 ரூபா வாங்கிட்டு போயிடுவான் முடிங்க. அப்படி வியாபாரிலாம் இருக்கான். அங்கே போய் 100 ரூபாய்க்கு விற்றுருவான். உழைச்சவன் யார், அந்த கத்திரிக்காய் 3 மாதமாக இவன் கஷ்டப்பட்டுருப்பான், லாபமே இல்லை, நட்டம். 8 ரூபாய்க்கு கிடைக்கிட்டு அப்படின்ட்டு அதை கொண்டு போய் 100 ரூபாய்க்கு விற்றுருவான். அது அப்போது அதை மாற்றுறதுக்கு டிவி கொடுத்தானுங்க நம்ம ஊரில் தமிழ்நாட்டில். டிவி வெறும் சும்மா சினிமா பார்க்குறதுக்கு இல்லை, கிராமத்தில் உள்ளவனு தகவல் தெரியும் என்ன நடக்குது, அப்போ இந்த விலைக்கு விற்கலாமா வேண்டாமான்னு தெரியும். ஏமாத்துறது குறைஞ்சி போயிடும். யோ டிவியில் பார்த்தேன் நேற்று உழவர் சந்தையில் 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா நீ 8 ரூபாயா போயான்டுவான். புரட்சி அதெல்லாம் டிவி கொடுத்ததெல்லாம் சும்மா கிடையாது, ஓட்டுக்காக கொடுத்தது கிடையாது. அதில் ஒன்றும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த மாதிரி வணிகம். அவன் யார், அவன் பொருளை வாங்கிட்டு போய் விற்கிறான், 3ஆம் நிலை தொழில். அவனுக்கு தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வணிகம் என்பது பொருட்கள் சேவைகள் வாங்குவதும் விற்பதும் அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ளும் செயலுமாகும். பழங்காலத்தில் வணிக முறை பண்டம் மாற்று முறை என அழைக்கப்பட்டது. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வரலாறில் பார்ப்போம், சரியா? இப்போ என்னாச்சு, அதுக்கப்புறம் அதில் உள்ள குறையெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக இடையீட்டு கருவி ஒன்று வந்துச்சு. அதுக்கு பேர் தான் இது பணம். அது ஒரு கருவி, அவ்வளோதான். அது பண்டமோ பணியோ கிடையாது. பணத்தை தின்னு பசி அறியுமா, சரியா? பணம் இருக்குங்க, உனக்கு நாலேஜ் கெயின் ஆயிருமா? அடுத்தவன் உழைக்கணும். இப்போ நான் உழைச்சாதான் உனக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அது உழைப்பு, சேவை. அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஈடாக மற்றொரு பொருள் அதான் பார்ட்டர் சிஸ்டம் பண்ண மாட்டேங்குது. பணம் அளவுகளாக பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி பார்ப்போம், எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். வணிக பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, வணிக சமநிலைம்பாங்க. ஒரு நாட்டிலேருந்து 1000 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, சரியா? அப்போ அவனுக்கு 1000 ரூபா கிடைக்கும் வெளிநாட்டு பணம். அவன் இம்போர்ட் பண்ணுறான் 800 ரூபாய்க்கு. அப்போ இந்த வெளிநாட்டு பணத்தை எடுத்து அங்கே கொடுத்துருவான். மிச்சம் வெளிநாட்டு பணம் எவ்வளோ இருக்கும், 200 ரூபா இருக்கும். அந்த 200 ரூபாய்க்கு பேர் தானே அது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். புரிஞ்சுதா? ரைட். ஏற்றுமதியாகும் பொருளின் மதிப்பு இறக்குமதியாகும் பொருளின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அதனை சாதகமான சமநிலை. இப்போ சொன்னேன், ஏற்றுமதி 1000 ரூபாய்க்கு பண்ணேன், இறக்குமதி 800 ரூபாய்க்கு பண்ணேன். அப்போ என்கிட்ட 200 ரூபா என்னவா இருக்கும், வெளிநாட்டு பணம். நம்ம நாட்டு பணம் இல்லை, வெளிநாட்டு பணம் 200 ரூபா என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 200 ரூபாயை வச்சு என்ன பண்ணலாம், எந்த பொருளை வேணாலும் வெளிநாட்டிலேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அது சாதக சமநிலை. அதே உல்ட்டா 1000 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணேன், இறக்குமதி 1200 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். அப்போ என்னாச்சு, 200 ரூபா வெளிநாட்டு போனால் நான் வெளிநாட்டுக்காரன்ட்டு எவன்டே கடை வாங்கியிருக்கேன். அப்போ கடன்காரன். அப்போ ரெண்டாவது என்னது, பாதக சமநிலை. பாதகம். கரெக்டா? கடன் வாங்கி செலவு பண்ணுற, அப்போ பாதகமா இல்லையா? அது சொல்கிறாங்க. வணிக வகைகள், உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். ஒரு நாட்டின் எல்லைக்குள் பண்ணாங்க என்னது உள்நாட்டு, லோக்கல் ட்ரேடு, இன்டர்னல் ட்ரேடு, எப்படி வேணாலும். இதுக்கு சாலை, ரயில் இது மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. பெரும்பாலும் உள்நாடு தானே, சாலை, ரயில், ஃப்ளைட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதிகமாக ரயிலில் தான் போகுது உள்நாட்டு பொருள்லாம். நம்ம நாட்டு பணமே பயன்படுத்திக்கலாம்.
எங்கள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பார்வல் வாங்குகிறோம், நம்ம நாட்டு காசை கொடுத்தே வாங்கிக்கலாம். அதே இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன பண்ண முடியாது, நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டோம். வளர்ச்சி அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும், கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க. வேணும்னே இந்த அமெரிக்கா மாதிரி நாடுங்களாம் திருட்டு பசங்க. அவன் 1 ரூபா கொடுத்தானாக்கா ஒரு கேலன் எவ்வளோன்னு பார்த்தோம், ஒரு கேலன் எவ்வளோமா 3.7 லிட்ரு, 3.78 சம்திங் லிட்ரு. அவனாட்டு 1 ரூபா கொடுத்தாக்கா ஒரு கேலன் கிடைக்குது. நம்ம ஊரில் 100 ரூபா கொடுத்தா கூட 100 ரூபா நம்ம நாட்டு காசை. அவன் நாட்டு 1 ரூபானா புரியுதா, ஒரு டாலர் கொடுத்துட்டு ஒரு கேலன் வாங்கிக்கிறான். நம்ம நாட்டில் எவ்வளோ கொடுக்குறோம், 100 ரூபா கொடுத்தா கூட 1 லிட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா, அவன் நாட்டு பணத்தோட மதிப்பு அதிகமாக வச்சுருக்கிறான். அது பெரிய தப்பு. அது அமெரிக்காவோட அதிபரே ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தாராமல் அவரை போட்டு தள்ளிட்டானுங்களாமா. அந்த மாதிரி அது மாற்றணும். எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு ஃபாரின் கரன்சி. இப்போ இந்தியாவை மிரட்டுறது கூட அதுக்கு தான். நம்ம ரஷ்யாக்கிட்ட என்ன பண்ணுறோம், எண்ணெய் வாங்குகிறோமா, கச்சா எண்ணெய் நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம காசையே வாங்கிக்கிறான். ப்ளஸ் அவன் நம்ம காசை திரும்ப நம்மகிட்டே கொடுத்துட்டு அவன் நாட்டுக்கு தேவையான பொருளாக உணவு தானியம் அதெல்லாம் இருக்குல்ல, அது நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அதனால் ரஷ்யா எதுவும் பண்ண முடியல, அதனால தான் மிரட்டுறான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க நம்ம மோடி ஆச்சா பூச்சா அப்படிலாம் போடா. மோடிக்கு அங்கே நடக்குது எல்லாம் 140 கோடி பேர் மக்கள் இருக்காங்க, அதுக்காக நடக்குது. அவன் பெரிய வீரர் தூரர்னு ஒன்று காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நமக்கு இந்த நாலேஜ் இல்லை, அதனால் மிரட்டுற மாதிரி மிரட்டுறான் அவன். அது வேறு மாதிரி டேக்கிள் பண்ணியிருக்கணும், பண்ண மாட்டாங்கிறான். அவனுக்கு தெரில, அறிவு இருந்தால் தானே இவனுக்கு என்ன தெரியும். எவனே சண்டையை மூட்டி விட்டு எவன் தாலியை அறுக்கிறது, யார் கொலையை அறுக்கிறது, அதுதான் அவனுக்கு தெரியும். இவனுங்க பேக்ரவுண்ட் அப்படி சரியா, இதெல்லாம் தெரியவே தெரியாது அவனுக்கு. ஆமாம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம், அயல்நாட்டு வணிகம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியன பன்னாட்டு வாணிகத்தின் 2 கூறுகள். ஆமாவா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கான ஏற்றுமதி, இங்கிலீஷில் எக்ஸ்போர்ட்டு. வெளிநாட்டிலேருந்து வாங்கினா இறக்குமதி. பன்னாட்டு வாணிகத்தில் நீர்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாம் தானே, நீர்வழி கடல் போக்குவரத்து. அந்நிய நாட்டு பணம் பயன்படுத்தப்படுகிறது. அந்நிய நாட்டு பணம் அதான் ஃபாரின் கரன்சி. எந்த நாட்டோட கரன்சி பயன்படுத்துகிறான், வளர்ச்சி அடைஞ்ச நாட்டோட கரன்சி பயன்படுத்துகிறான். எல்லோரும் பொதுவாக அமெரிக்க டாலர் யூஸ் பண்ணிக்கிறான், அவன் தான் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. அதனால் அவனோட நாணயத்தோட மதிப்பு அதிகமாகிட்டே போகுது. பார்ப்போம், எக்கனாமிக்ஸ் எடுத்து எக்கனாமிக்ஸ் தானே பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் தானே பார்க்கணும் உங்களுக்கு, இல்லை பாலிட்டிக்ஸா? பாலிட்டி பார்க்கலாமா? சரி, பாலிட்டியே பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் பார்ப்போம் அதுக்கு அடுத்தது. அப்போ தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மொக்க ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சும்மா சிம்பிள் சாதாரண விஷயந்தான். வார்த்தையை மனப்பாடம் பண்ணினா கஷ்டம், ஏன்னா வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்மளை சுற்றியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் பொருளாதாரம், ஜாகிரஃபியெல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயங்கள், அது புரிஞ்சிக்க முடியுமா முடியாதா? வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதோட ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கான வார்த்தை ஈஸியாக மைண்டில் போய் உட்காந்துக்கும். விஷயம் புரியாமல் வெறும் வார்த்தையை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அடுத்தது, 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இருதரப்பு 2 நாடு பைலேட்ரல். பைனா 2 நாட்டுக்கு இடையே நடக்கும். நிறைய நாடு சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறான். நாங்கள் ஒரு குரூப்பு, நாங்கள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடு, மியான்மரு, வியட்நாமு, இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், அவங்களாம் ஒரு குரூப்பு. 2 குரூப்பு ஒன்றா உட்காந்து பேசி, உங்கள் நாடுகளுக்கு நான் இதை ஏற்றுமதி பண்ணுறேன், எங்கள் நாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு போட்டால் அது பேர் மல்டிலேட்ரல். பன்னாட்டு வாணிபம், பன்னாட்டு ஒப்பந்தம். வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? வார்த்தை அங்கே ஒரு செயல் நடக்குது, அதுக்கு வார்த்தையை உருவாக்குறாங்க. வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்கும். ஓகே, பைலேட்ரல், மல்டிலேட்ரல். ஏற்றுமதி பொருள், நம்ம இந்தியாவிலேருந்து அதிகமாக காஃபி முதல்நிலை பொருள் தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவோம். முதல்நிலை பொருள்னால் இது விவசாயம், மைனிங், சுரங்க தொழில், அப்புறம் வேறு மரம் வெட்டுதல், ஆடு மாடு வளர்ப்பு, இறைச்சிலாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். முடிவுற்ற பொருளை அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அதை தான் மாற்றணும், இங்கே தான் மாறணும். முடிவுற்ற பொருளை அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நிலக்கரி இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நிலக்கரி 1 டன் வாங்குகிறான்.
யார்? ஜெர்மன்காரன். அங்கே வாங்கிட்டு போயிட்டு அதை காராக மாற்றிடான். 1,00,000 ரூபாய்க்கு 1 டன்னு நிலக்கரி வாங்கிட்டு போகிறான். நிலக்கரின்றேன், இரும்பு தாது. நிலக்கரியில் இரும்பு தாது வாங்கிட்டு போகிறான். அந்த இரும்பு வச்சு என்ன பண்ணுறான்? காராக மாற்றிடுறான். அந்த காரை கொண்டு வந்து இங்கே 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் அதுக்கான மூலப்பொருள் எங்கேருந்து போச்சு? எவ்வளோக்கு வாங்கினா? நம்ம இந்தியர்கள் கிடச்சது 1,00,000 ரூபா தான். அந்த 1 கோடி ரூபாயில் மிச்சம் 99 லட்ச ரூபா யாருக்கு வருமானம்? அவன் நாட்டு மக்களுக்கு. ஏன்னா அவன்கிட்ட எல்லோரும் புரிஞ்சு படிச்சிருக்கான், டெக்னாலஜி வச்சுருக்கான், அறிவு தான். அப்போ நம்மளும் புரிஞ்சு படித்தா என்ன ஆகணும்? அறிவு வளரும், புதிய டெக்னாலஜி நம்மளும் கண்டுபிடிப்போம். அப்போ அந்த காரை ஆடியோட அட்வான்ஸ்டாக என்ன பண்ணுவான்? ஒரு அமாவாசையை நம்ம தயாரிப்போம். இந்த அமாவாசை இல்லை, யார்? இந்த கேடி பையன். அந்த அமாவாசை இல்லை, அவன் அமாவாசை தான். அவன் அமாவாசைன்னு ஒரு காரை தயாரிப்போம். அப்போ என்ன பண்ணுவான்? எல்லா நாடும் நம்மக்கிட்ட இருந்து வாங்குவான். அப்போ அந்த 99 லட்சம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வளர்ச்சி அடைய முடியும். அதை விட்டுட்டு இந்த சனாதனம் மண்ணாங்கட்டிலாம் வச்சுட்டு சுற்றணும், அன்றைக்கி வரைக்கும் நம்ம நாடு விளங்காது. சரியா? ஆமாம். நம்ம நாட்டை புகழ்றானுங்கன்னா ஒன்றும் இல்லை, அவன் பொருளாக இங்கே வந்து விற்றுக்கிட்டு இருக்கான், அதுக்காக புகழ்கிறான். அவன் தானே? ஒரு கடைக்கு போங்க, ஒரு பொருளை வைக்கணும். ஒன்று சார் உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி சார், முடிஞ்சு போச்சு, நீ அந்த பொருளை வாங்கிடுவேன். சார் உங்களை பார்த்தா அஜித்குமார் சார் மாதிரியே இருக்குது சார், ஒன்றும் முடிஞ்சிச்சு. அவன் தானே? மேடம் நீங்கள் திரிஷா மாதிரியே இருக்குது மேடம், ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்க மேடம். அவள் தான் முடிஞ்சிச்சு. அவன் தலையில் அதை கட்டிடுவாங்க. அது மாதிரி வெளிநாட்டுக்காரெலாம் இந்தியா சூப்பர் அப்படி இப்படின்னு புகழ்கிறானா? எதுக்கு? பொருள்லாம் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கான். எல்லா பொருளும் அவன் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான். கரெக்டா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. காஃபி, தேயிலை, கடல் சார். அப்போ முதல் நிலை தொழில் பொருளை விற்கிறதுக்கு போது என்ன பண்ணணும்? நம்ம 2ஆம் நிலை பொருள் விற்கணும். அப்போ தான் நமக்கு வருவாய் பெருகும். அன்றைக்கி தான் நாம் வளர்ச்சி அடைவோம். அது வரை சும்மா பீத்திட்டு தரலாம் இங்கே. சரியா? இதெல்லாம் நமக்கு தெரியாதனால அவன் உடான்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். மேனே கானே கீனேன்னுக்கிட்டு கத்திக்கிட்டு கேட்குறாங்க. கேனேன்னா எருவு மாடு ஏரோப்ளேன் ஓட்டும். அடுத்தது தாதுக்கள். இங்கே பாருங்கள், தாது மினரல் அனுப்புகிறோம். அதை இங்கேயே காராக தயாரித்து விற்றா அன்றைக்கி தான் நமக்கு வல்லரசு. பெரிய வல்லரசு இல்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அது கெட்ட வார்த்தை. கனிமங்கள், தோல் பொருள், நவரத்ன கற்கள், ஆபரணங்கள், விளையாட்டு சாமான்கள், ரசாயனம் மற்றும் ரசாயன சார்ந்த. ஏன்னா அதிகமாக பெட்ரோல் இறக்குறோமா, பெட்ரோலையும் வாங்குகிறோம்ல, பெட்ரோல்லாம் எடுத்து பயன்படுத்தி ரசாயன சார்ந்த பொருள். அதில் என்ன ஆகுது? எல்லா கெமிக்கலும் பிளாஸ்டிக்கிலேருந்து எல்லாமே அதிலேருந்து தான் தயாரிக்கிறோம். எல்லா பாலிமர்ஸ் அதிலேருந்து தானே வருது. பெட்ரோலியம் இருக்குல்ல, கசடு அதிலேருந்து தான் வருது. கெமிஸ்ட்ரி பார்த்தோமே, அதில் இருக்கும். எல்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரப்பரு. இந்தியாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் நிறைய பேர் பண்ணுறானுங்க. இறக்குமதி பொருட்கள், முடிவுற்ற பொருள்லாம் இறக்குமதி பண்ணுவோம். பெட்ரோலிய பொருள், பெட்ரோலியம் வெளிநாட்டிலேருந்து வாங்கி ஆகணும். முத்துக்கள், மிக விலை உயர்ந்த கற்கள், தங்கம்லாம் நம்ம நாட்டில் இல்லை, வாங்கி தான் ஆகணும். தொலைத்தொடர்பு சாதனங்கள், 2ஆம் நிலை பொருள் தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஓகேவா? பாடம் முடிந்தது. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு, மானுடவியல், டெமோகிராஃபி. அடுத்தது டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது, சாலை போக்குவரத்து. இந்தியாவில் தங்க நாற்கரை சாலை நீளம் 5846. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம், ரிமோட் சென்சிங் எங்கே? ஹைதராபாத்துன்னு நினைக்கிறேன். ஹைதராபாடாக இருக்கணும், இல்லை பெங்களூர், 2 தான், ஏதோ ஒன்று. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படும் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றில் எவை வானுலக ஊர்தியுடன் தொடர்புடையது? பவன் ஹான்ஸ் பொதுத்துறை நிறுவனம். எங்கே? கொல்கத்தா தலைமையிடமா? இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். நம்மக்கிட்ட இல்லை சார். அங்கே மும்பை, அஸ்ஸாம்லாம் அதெல்லாம் ரொம்ப கம்மி, வெளிநாட்டில் இருந்தால் வாங்கி ஆகணும். பொறுத்துக்க. எல்லைப்புறச்சாலை, எல்லைப்புறச்சாலை எந்த வருஷம் ஒரு அமைப்பு? சரி, எந்த வருஷம்லாம் இல்லை, அதை விட்டுருங்க. சரி, இன்சாட்டு ஓகே 2
மேசகான் கப்பல் கட்டும் தளம் எங்கே? மும்பையா? புறநகர பருவம் மொத்தம் எத்தனை கப்பல் கட்டும் தளம் இருக்குது? 4. ஒன்று எங்கே? மும்பை, விசாகப்பட்டினம், ஆந்திரா, கொல்கத்தா, கொச்சி. வெரி குட். புறநகர பரவல். சரி, நகரமனை தாக்கம். அவ்வளோ பெரிய பாடம் படித்தோம், புரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க, அதனால் சொல்கிறீங்க. இல்லை என்ன பண்ணணும், நீங்கள் புக்கில் போய் டீச்சர் பார்த்து மார்க் பண்ணி விட்ருவாங்க, அந்த வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்குவோம். ஆமாம் தானே? அப்படி இப்போ நீங்கள் புரிஞ்சது பாருங்கள் எப்படி ஆன்சர். குட். கொங்கன் ரயில்வே. தப்பாக இருக்குது. புறநகர் பரவல் ஓகே. கொங்கன் ரயில்வே மும்பை 5. அப்போ இதுக்குள்ளே ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். மேசகான் கப்பல் தான். ஹைதராபாத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஹைதராபாத் வந்து உள்ளே இருக்குது, லேண்ட் லாக்குடு உள்ளே இருக்குது. தப்பு. எல்லைப்புற சாலை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? எல்லைப்புற சாலை 1990 இருக்கும். பேட்ரி. ரைட். அது எதாவது தப்பாக இருக்கு, விட்ருங்க, அவ்வளோதான், போதும். எவ்வளோ பெரிய பாடம் இதை நீங்கள் கொண்டு வச்சுருக்கானுங்க. நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை, மண்டே மார்னிங் டெஸ்ட் ஞாபகப்படுத்துங்க நாளைக்கு. என்னென்னு அனுப்பி விட்றேன். இன்னும் கெமிஸ்ட்ரியை முடிக்கல தானே? வெளியே அனுப்பிட்டு தான் போட முடியும். சரி, பார்ப்போம். தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நீட்டுன்றது புத்தகத்தை மாற்றினானுங்களே இந்த வெந்தவனுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9th தமிழ்நாடோட ஜாகிரஃபி இருக்கும் ஃபுல்லாகவே. இப்போ எப்படி இருக்குது? இது மாதிரி 9th இருக்கும். 10th இந்தியாவோட ஜாகிரஃபி இருக்கும். அப்போ நம்ம தமிழ்நாட்டோட ஜாகிரஃபி புரிஞ்சால் நமக்கு லைஃபுக்கு உதவுமா இல்லையா? அதெல்லாம் நாசம் பண்ணி 2 பாடத்தில் வச்சுட்டானுங்க வெந்தவனுங்க, அறவேக்காடானுங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறான். அறவேக்காடுலாம் இல்லை, அவனுக்கு பயங்கரமான வேக்காடு அவனுங்க. சரியா? எல்லாத்தையும் மக்களெல்லாம் என்னமோ இவனுக்கு படிச்சுட்டே இருக்கானுங்க. நிறைய பேர் மனப்பாடமாக பண்ணுறான், இவனை மாற்ற முடியல. சரியா? அது மெயினாக